கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். இங்கு பேதுரு அப்படி என்ன கொடிய பாவம் செய்துவிட்டான், தான் செய்த தவற்றிற்காக வெப்ட் பிட்டர்லி என்று உள்ளது. இயேசு கிறிஸ்துவை சத்துருக்கள் பிடித்து கொண்டு போகும்போது சீசர்கள் யாவருமே ஓடிவிட்டனர். இயேசுவுக்கு என்ன நடக்கப் போகுது என்று மறைந்து கூடவே இருந்தபோது இவனும் இயேசுவுடன் இருந்தவன்தான் என்று சொன்னபோது இயேசுவை தெரியாதவன் போலும் மறுதலித்து விட்டான் இந்த பேதுரு. கடைசியாக இயேசுவை அறியேன் என்றும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிவிட்டான். இப்படி தான் செய்த அநீதிக்காக மனம் கசந்து அழுகிறான். அது மட்டுமல்ல, பேதுரு தனது தொழிலாகிய மீன் பிடிக்கவும் போய்விடுகிறான். இப்படிப்பட்ட பேதுருவையே மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார். கடைசியாக பேதுருவுக்கு நடந்த மாற்றம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பின்பு பேதுரு இயேசுவுக்காக மிகவும் வைராக்கியமாக ஊழியம் செய்தான். ஆயிரக்கணக்கானோரை ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வழி நடத்தினான் இந்த பேதுரு. கடைசியாக தன் ஜீவனையும் கிறிஸ்துவுக்காக கொடுத்து இரத்த சாட்சியாகவும் மரித்தார். இயேசுவை எவ்விதம் சிலுவையில் அறைந்தார்களோ அவ்விதமாக நானும் சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன் என்று தன்னை சிலுவையில் தலைகீழாக அறையவும் மிக கொடூர மரணத்தை ஏற்றுக்கொண்டான் இந்த பேதுரு. ஆம், அன்று பேதுரு மரித்ததான அதே இடத்தில்தான் இன்று ரோமன் கத்தோலிக்கரின் திருச்சபையில் தலைமை இடமாக கருதப்படும் வாட்டிக்கன் நகரின் போப் வசிக்கும் இடமாகவும் உலகின் பழமை வாய்ந்த மிகப்பெரிய கத்தோலிக்க ஆலயங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை பேதுரு போல இன்று அநேகர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் பழைய பாவ வாழ்க்கைக்குள் சென்று கொண்டிருக்கலாம். பேதுருவை மாற்றிய பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களையும் மாற்ற வல்லமை உள்ளது. அதேபோல் மரியாள் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள்தான். ஆனால் கடைசியாக இயேசுவுக்காக வைராக்கியமாக ஜீவித்து மரித்தாள். இது போன்று அநேகரை மாற்றிய பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களையும் மாற்ற வல்லது. எப்பொழுதென்றால் நாம் மனம் கசந்து அழுது பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டால்தான். ஆமேன். God bless you.